போலி பட்ட சான்றிதழை பயன்படுத்தி மோசடி செய்ததாக டெல்லி சட்டத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தோமரை டெல்லி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லி அரசில் சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் ஜிதேந்திர சிங் தோமர் போலி சட்டப்படிப்பு சான்றிதழை தயாரித்து தன்னை வக்கீலாக பதிவு செய்து கொண்டதாகவும், டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட போது வேட்புமனுவுடன் போலி பட்டப்படிப்பு சான்றிதழை தாக்கல் செய்ததாகவும் தோமர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது பீகாரில் உள்ள திலக் மாஞ்சி பகல்பூர் பல்கலைக்கழகம் தாக்கல் செய்த மனுவில் தோமர் தாக்கல் செய்த தற்காலிக பட்ட சான்றிதழ் போலியானது என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் செவ்வாயன்று காலை 10:30 மணி அளவில் தோமரை டெல்லி போலீசார் அதிரடியாக கைது செய்து வசந்த் விகார் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அவர் மீது மோசடி, ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தோமரை கைது செய்வதற்கு முன் கவர்னர் ஜங்கிடம் உரிய முன் அனுமதி பெறப்பட்டதாக டெல்லி போலீஸ் விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து கருத்து கூறிய டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, ஒரு பயங்கரவாதியைப் போல அமைச்சர் தோமரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கேள்வி எடுத்தார். தோமர் என்ன டெல்லியில் குண்டு வைத்தாரா எனவும் கேட்ட மணீஷ் சிசோடியா, டெல்லியில் நெருக்கடி நிலை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக சாடினார். ஆனால் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோ தோமரை கைது செய்யும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிடவில்லை என்று விளக்கமளித்தார். இந்த விவகாரத்தில் தனக்கோ உள்துறை அமைச்சகத்துக்கோ எந்த பங்கும் இல்லை என்று அவர் தெரிவித்தார்.